வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. உங்களுடைய பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக ஒரு 20,000 அப்படின்னா 20,000த்தில் எந்த மொபைல் பெஸ்ட் மொபைலாக இருக்கும்? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எப்போவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறதுல ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளுடைய போக்கோ பிராண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 5G மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ 18,000க்கு இந்த மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதுவும் 256 GB வேரியண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக 8 GB RAM 256 GB வேரியன்ட்ஸ் 19,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பேங்க் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ 18,000க்கு இந்த மொபைல் உங்கள் கையில் கிடச்சிரும். 18,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட் போக்கோ X6. இதில் பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனில் 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுக்குறாங்க. 5100 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா 64+8+2 கொடுக்குறாங்க. 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட்டும் இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க 18,000த்தில். ஸோ 18,000த்தில் 256 GB வேரியண்ட்டு அண்டு Qualcommோட இந்த சிப்செட் கொடுத்து வேறு எந்த மொபைலுமே கிடையாது. யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 13 தான் இருக்கும். 8 mm திக்னஸ் அண்ட் 187 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ 18,000த்தில் ஒரு பக்காவான 5G மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விவோலேருந்து ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T3 5G மொபைல், இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 தான் இருக்கும். பட் கார்டு ஆஃபர் எப்போயாவது கொடுப்பாங்க, அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,000 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லை. ஒருவேளை ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2,425 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு கையில் யார் கையிலையும் கிடைக்காத ஒரு சில கார்டு யாராவது ஒரு சில பேர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17,574 கிடைக்குது. அதுவே மல்டிபிள் கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் 18,000க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். 18,000த்தில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஒரே ஒரு கேமரா தான். இந்த மொபைல் அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ சோனி கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பரான கேமரா தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் மற்ற 2 கேமராவும் டம்மி கேமரா. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1800 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மூன்லைட் ஃபோட்டோகிராஃபி இதில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ நமக்கு யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, டிசைன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜாகவே தான் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக உங்களுக்கு கையில் கிடச்சிரும் 18,000க்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு Android 14 அண்ட் FunTouch OS 14 கிடச்சிரும். 8 mm திக்னஸ் அண்ட் 188 கிராம் வெயிட் இருக்குது. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமோட கிடச்சிரும். OnePlus Nord 3 5G மொபைல், 8 GB RAM 128 GB வேரியண்ட் உங்களுக்கு அமேசானில் இப்போ 20,000 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 20,000க்கு கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20,000க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சூப்பரான டீல்னு சொல்லலாம். 20,000க்கு உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு சிப்செட் கொடுக்குறாங்க. 120 Hz AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான சோனி கேமரா கொடுக்குறாங்க. LPDDR5X RAM இருக்குது அண்டு UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இந்த மொபைலில் கிடைக்கும். எது எப்படியோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமோட உங்களுக்கு 20,000க்கு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அடுத்ததாக OnePlus Nord CE 3 5G மொபைலும் பார்த்தீங்கன்னா 19,000க்கு கிடைக்குது. 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. பட் 19,000க்கு இந்த மொபைல் வாங்குறத விட நீங்கள் 20,000க்கு OnePlus Nord 3 மொபைலை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு விவோவில் T2 Pro 5G மொபைல் 21,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ விவோவில் T3 அண்டு T2 Pro இந்த 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா 18,000 21,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. இதே மொபைல் அப்படியே IQ அப்படிங்கிற பிராண்ட் நேம்லேயும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா விவோவில் T3 மொபைல் தான் அப்படியே HSL IQ Z9 அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு அமேசானில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சேம் சிப்செட் தான் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப்செட் போட்டு 18,000க்கு தான் இவங்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்பப்போ ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. இப்போ 18,500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபர் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி விவோவில் T2 Pro அப்படிங்கிற மொபைல் அப்படியே HSL உங்களுக்கு IQ Z7 Pro அப்படிங்கிற நேமில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா சேம் சிப் செட்டு தான். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சேம் சிப் செட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் 2000 போக 21,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் விவோ T2 செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி IQ Z7 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. இதில் இந்த IQ Z7 ப்ரோவும் விவோ T2 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 13. அதுவே வந்து உங்களுக்கு விவோவில் T3 அண்டு IQ Z9 இந்த 2 மொபைலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல் கிடைக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 இந்த சேம் சிப்செட்டில் உங்களுக்கு மோட்டோரோலாவில் ஒரு மொபைல் இருக்குது. மோட்டோரோலா H50 Fusion அப்படிங்கிற மொபைல் 21,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 23,000 இருக்குது. இதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 2000 போக உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000க்கு கையில் கிடைக்கும். ஸோ 21,000க்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் இது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலா அப்படிங்கிற பிராண்ட் நேம் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு தரமான ஒரு சிப் செட்டும் கிடைக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா 50MP 13MP ரெண்டு கேமரா தான், செல்ஃபி கேமரா 32MP. ஸோ ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் அதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 68 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூவில் கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 21,000ல் லேட்டஸ்ட் Android 14ல் ஸ்டாக் Android ஃபீல்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டு டிசைன், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 21,000க்கு இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மோட்டோரோலா பிடிக்கும் அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைலில் இந்த மொபைலில் தான் உங்களுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ லெதர் ஃபினிஷில் உங்களுக்கு லைட் வெயிட்டாக சூப்பராக ஒரு சோனி கேமராவும் கொடுக்குறாங்க. லுக் வைஸு, டிசைன் வைஸு, டிஸ்பிளே வைஸு அண்டு கேமரா வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாத்தோட முக்கியமானது 8mm திக்னஸ் அண்டு 175 கிராம் தான் வெயிட் இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபைனலாக ரியல்மியில் 12 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு 21,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரியல்மி 12 ப்ரோ 5G மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு 26,000 போட்டிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டு 26,000. இதில் 5,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 21,000க்கு மொபைல் கையில் கிடச்சிரும். ஸோ அந்த 5,000 டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. அண்டு 50MP 8MP 32MP ட்ரிபிள் ரியர் கேமரா, அதில் டெலஃபோட்டோ லென்ஸு 32MP அண்டு 16MP செல்ஃபி கேமரா. ஸோ உங்களுக்கு சூப்பரான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு தரமான சோனி கேமரா மெயின் கேமராவும் கொடுக்குறாங்க. 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, அபவ் ஆவரேஜ் லெவலில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. டிஸ்பிளே, டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. யூசர் ரிவ்யூ நல்லாவே கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 லேட்டஸ்டானது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 5G பேண்ட்ஸும் நிறையாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொபைலில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி 190 கிராம் தான் இருக்குது. ஸோ 18,000லேருந்து 21,000 வரைக்கும் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் பார்த்தோம். இது இல்லாமல் மோட்டோரோலாவில் இன்னும் பழைய மொபைல்ஸ் நிறையா இருக்குது. அண்டு இன்ஃபினிக்ஸு மற்ற பிராண்ட்லலாம் நிறையா மொபைல்ஸ் இருக்குது. பட் நாம் பார்த்த மொபைல் எல்லாமே பெஸ்ட்டு மொபைலாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு 1000-2000 ரூபா அதிகமாக பண்ணிங்கன்னா ஒரு 23,000ல் உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைல் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 ப்ரோ 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான ஒரு மொபைல் தான். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் ஓஎஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா UFS 4.0 அண்ட் LPDDR5X ரேமும் கொடுக்குறாங்க. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சிப் செட்டு. இது பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு செமையான ஒரு ப்ராசஸர். ஆன்டிடியூட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கா 1.4 மில்லியன் கிட்ட வருது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மொபைல் 23,000ல் கிடைக்குதுன்னா பெஸ்ட்டு சாய்ஸு. ஆக்சுவலாக இந்த போக்கோ X6 ப்ரோ 5G மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் 24,000 தான் இருக்குது. அதில் கார்டு ஆஃபர் எப்பயாவது கொடுப்பாங்க, இல்லை அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ அப்படி கார்டு ஆஃபர் போக உங்களால் 23,000 இல்லை 23,500க்கு இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ கம்மியான விலையில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு மொபைல் தான். டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் சவுண்டு குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது.
ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 தான் இதில் இருக்குது. எக்கச்சக்கமான 5G பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸும் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மொபைல் கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட்டு டீலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.